ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஸ்திரேலியாவில் எங்களோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இதுதான் மெயின் டோரு. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஒயிட் கலர். இந்த டோரை பார்த்துட்டே வந்து எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கராஜ் வந்து இருக்குது. இது வந்து சிங்கிள் கராஜ் தான், ஒரு கார் தான் பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியும். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்லேயே தான் மாஸ்டர் பெட்ரூமு, ரைட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். குழந்தைங்க 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா நாங்கள் பெட்டு வந்து கீழே தான் போட்டிருக்கோம். இன்னும் வந்து பெட் ஃப்ரேம் வந்து வாங்கலை, லேட்டாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சரி அது அப்படியே கீழே இருக்கட்டும். பெருசாக நாங்கள் வந்து அந்த பெட்டில் தூங்க போகிறதில்ல, நாங்கள் வந்து வேறு ரூமில் தான் வந்து தூங்குகிறோம். இந்த பக்கம் வந்து விண்டோ இருக்கும் வெளியே பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். இந்த ஆஸ்திரேலியா வந்து நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து எங்கள் கூடயே இருக்குது. அதில் வந்து அப்போயே வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் ஒட்டி வச்சுருப்பேன். அது கொஞ்சம் கலர் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அலவனுக்கு எடுத்த ஃபோட்டோஸு, இது வந்து தம்பி 5 மந்த் இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூமு. இது வந்து ஓரளவுக்கு சின்ன பாத்ரூம் தான், ஆனால் ஓகே. 2 சைடும் பார்த்திங்கன்னா விண்டோ இருக்கும் பாத்ரூமில், நல்லா வெளிச்சமாக இருக்கும் அந்த பாத்ரூமு. எப்பவுமே வந்து வென்டிலேஷனும் இருக்கும், நம்ம பக்கம் வந்து ஓப்பன் பண்ணி விடுறதும் இருக்குது. நல்லா ஏரும் வந்து பாத்ரூமுக்குள்ளே வரும். அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ்லேயே இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து மாட்டி வச்சுருக்கோம். இந்தியா வந்தபோது இந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாப்பா ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், மேலே நானும் அவரும் இருக்கிற மாதிரி. ரொம்பவே பிடிக்கும் அந்த ஃபோட்டோ எனக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ரூமு, ஆஃபீஸ் ரூமாக செட் பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ளே போகணுன்னா கொஞ்சம் குப்பையாக இருக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் அதிலே தான் 3 பெட்ரூம் தாங்க இந்த வீடு. 4 பெட்ரூம் கிடையாது, 3 பெட்ரூம் தான். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து தம்பியோட டாய்ஸு, பாப்பாவோட டாய்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது, தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடணும். விண்டோலேருந்து வெளியே பார்த்தோன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து பார்க் இருக்கும், குழந்தைங்கள வந்து விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அதே பக்கமே பார்த்திங்கன்னா அந்த ரூம் பக்கமே இன்னொரு பெட்ரூம் வந்து இருக்கும். இந்த ரூமில் வந்து மேலே பார்த்திங்கன்னா லைட்டு கிடையாது, அது மேலேருந்து வர சன்னோட வெளிச்சம்தான். மேலேருந்து இந்த ரூமுக்கு வந்து எந்த ஒரு விண்டோ எதுவுமே கிடையாது. மேலேருந்து வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கும் இந்த ரூம், எப்பவுமே லைட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் லைட் போட்டுக்க போகிறேன், ஏன்னா வின்டரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே சம்மரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் அந்த ரூமு. ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து ஹீட்ரு வந்து வாங்கி வச்சுருக்கோம் பெட்ரூமுக்கு. இது வந்து குயின் சைஸ் பெட்டு. பக்கம் வந்து தம்பியோட வந்து பெட்டு வந்து போட்டிருக்கோம். தம்பி வந்து தனியாக தூங்க மாட்டேன்றான், சரி நாங்கள் இதிலே சேர்த்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா குயின் சைஸ் பெட்டு வந்து பத்தாது 4 பேர் படுக்கிறதுக்கு, அதனால தான் கிங் பெட்டு வந்து வாங்கணும், கிங் சைஸ் பெட்டு. ஆனால் அதில் நாங்கள் போய் படுக்கிறதே கிடையாது. சம்மர்னால் வந்து போய் படுக்கலாம், வின்டரில் வந்து இந்த ரூம் எங்களுக்கு குளிராமல் அவ்வளோ நல்லா இருக்குது. ஹீட்டரும் போட்டோன்னா, ஏன்னா எந்த விண்டோவும் இல்லை, எப்படியும் உள்ள ஹேர் வராது, ரொம்ப கவர்டாக இருக்கிறதுனால குளிராது. இது பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் இது வந்து காமன் பாத்ரூம். இது நல்ல ஒரு பெரிய பாத்ரூம், டப்பு கிடையாது. டப்பு இருந்தாலும் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ டப்பு கிடையாது. இது ஹேண்ட் ஷவரு, இது மேலேருந்து வர ஷவரு. இந்த மாதிரி 2 இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பாத்ரூமில் வந்து இந்த பாத்ரூமில் வந்து கண்ணாடி எல்லாமே பெருசாக இருக்கும். பாத்ரூமில் நான் வந்து வெயிட் மிஷின் வச்சுருக்கோம். எப்போ பாரு வந்து வெயிட் செக் பண்ணுறது ஒரு பழக்கமாக போயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி வச்ச பிறகு தான் பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸும் பண்ணேன். நான் 75 இருந்து 60க்கு வந்து வந்திருக்கேன். இப்போ வந்து 59, 60 அந்த மாதிரி வந்து ஏறும் இறங்கும். ஸோ அது இருக்கட்டும், அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் இதுதான் ஹாலில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு 2 ஹேங்கிங் மாட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ. இதில் தான் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு இருந்தோம். ஊரில் வந்து தூளி கட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து இந்த எக்கு ஸ்விங் இருந்தது. நாங்கள் வந்து அதில் துணியை கட்டி பாப்பா வந்து அதில் தான் தூங்க வச்சோம். இதுதான் பார்த்திங்கன்னா பேக் யார்டு. ஹாலில் இருந்து அப்படியே வெளியே பார்த்துக்கலாம் பேக் யார்டு.
நாங்கள் இந்த சோஃபா மட்டும்தாங்க நான் வாங்கி போட்டதுலேயே பெரிய சோஃபா, காஸ்ட்லியான சோஃபா. லெதர் தான் வந்து வாங்கணும். ஃபேப்ரிக்னா பசங்க கண்டிப்பாக அழுக்கு பண்ணிடுவாங்க. அதனால் லெதர் சோஃபா வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு டைனிங் டேபிள் போட்டு வச்சுருக்கோம். டைனிங் டேபிளில் வந்து எப்போவாது தான் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா கீழே தான் உட்காந்துக்க போகிறோம். அப்படியே ஒரு கபோர்டு வந்து வாங்கி சாமி ரூம் மாதிரி செட் பண்ணிட்டோம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அப்பப்போ வந்து நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா சாமி வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தம்பியும் பாப்பாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, இதுவும் வந்து இந்தியாவில் இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக 2 ஹேங்கிங்கு. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ரொம்ப ஹெவியான திங்ஸோ அந்தளவுக்கு எதுவும் வந்து காஸ்ட்லியான திங்ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நாங்கள் வந்து ஒரு பேசிக்காக மிடில் ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மிடில் ஃபேமிலி தான். இந்த பக்கம் அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜு. இந்த வீட்டிலையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னோடய கிச்சன் தான். இந்த கிச்சன் வந்து நல்லா பெருசாக ஸ்பேசஸாக இருக்கும். இன்னும் வந்து அந்தளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி எதுவும் வைக்கல. ஏன்னா வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து மெதுவாக வாங்கிக்கலாம். இதுவே வந்து எங்களுக்கு இப்போதைக்கு போதும். மதியம் லஞ்சுக்காக வந்து புளி சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன். சரி, அது கொஞ்சம் இருந்தது. மதியம் சாப்பிட்டுட்டு கிச்சன் வந்து எல்லா டைமுமே இந்த மாதிரி க்ளீனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அப்படியேவும் சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். சமைக்கும் போது நிறைய புகை வருது. ஊடு வந்து இருக்குது. ஆனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் சவுண்டு வரும். ஆனால் வின்டர்லன்றதுனால ஓப்பன் பண்ணல. சம்மராக இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி வந்து ஓப்பனில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்ட் அடுப்பு. இதான் பார்த்திங்கன்னா சிங்க்கு, பாத்திரம் கழுவுறதுக்காக. இங்கே வந்து இந்த சிங்க்லேயும் வந்து எனக்கு இது பிடிச்சது. இந்த டைப் ஆஃப் வந்து வாட்டர் வர பைப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. இது வந்து பேசிக் தான், ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஒரு பட்டன் அழுத்தினோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இழுத்து எல்லா இடமும் கழுவி தொடச்சிக்கலாம். ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு டிஷ்வாஷர் வந்து இருக்குது. இந்த டிஷ்வாஷர் தான் இப்போ எனக்கு கடவுள் மாதிரி. அந்த அளவுக்கு வந்து அதை நல்லா யூஸ் பண்ணுறோம். நான் பாப்பாவை வச்சுட்டு டிஷ்வாஷர் வந்து முடியல, என்னால் கையில் கழுவுறது அதிகமாக முடியல. வின்டர்லேயும் கையில் வந்து தண்ணி படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரூமு தாங்க ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுருப்பேன். இது வந்து லாண்ட்ரியும் அதுக்கப்புறம் வந்து பேண்ட்ரியும், இது ரெண்டுமே வந்து இதில் தான் செய்யணும். ஆக்சுவலாக வந்து லாண்ட்ரிக்கு ஒரு பக்கம் மிஷின் வச்சு துணி பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருக்குது. இதில் வந்து பேண்ட்ரியும் நாங்கள் செட் பண்ணணும். இன்னும் எதுவுமே வாங்கி போடலை. இந்த ரூம் வந்து கொஞ்சம் மெர்சியாக தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் இன்னும் செட் பண்ண வேண்டியது இருக்குது. கபோர்டெல்லாம் ஒன்று நாம்ளே கபோர்டும் அடிச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி கபோர்டு வச்சு வாங்க போகிறேன். ஸோ அதை வாங்கி அதில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. இது வந்து அவுட் சைடில் பேக்யார்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீரை வந்து போட்டு வச்சுருக்கேன். இது என்ன கீரைன்னா பொன்னாங்கண்ணி கீரை. ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க, ஸ்டெம் வந்து கொடுத்தாங்க. அதை நட்டு வச்சதும் வந்திருக்கு. வின்டருன்றதுனால இன்னும் நல்லா தழைச்சி வரல. அதுக்கப்புறம் புதினா செடி, 2 ரோஸ் செடி, அங்கங்கே புதினா செடி தான் இருக்கும். கொத்தமல்லி வந்து விதை போட்டு விட்டேன். கொஞ்சம் வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது போட்டுட்டேன். அதனால் அது ஒழுங்காக வரலை. ஒரு லெமன் செடி வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 பிஞ்சு வந்து இருக்குது. கொஞ்சம் கீரையும் போட்டு வச்சேன். என்னென்னா சம்மரில் வந்து நாங்கள் இந்தியாவில் இருந்துட்டோம். வின்டரில் வந்து இதெல்லாம் போடவும் கொஞ்சம் ஒன்றும் எந்திரிச்சு நல்லா வரலை. தக்காளி செடியும் போட்டோம், அது அப்படியே நின்றுட்டு இருக்குது. வெளியே வந்து இந்த மாதிரி சேரும் ஒரு டேபிளும் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணல. வின்டரில் இருக்கோம்ல, யூஸ் பண்ணலை. இதுதான் பார்த்திங்கன்னா கராஜ்லேயும் கொஞ்சம் எல்லா திங்ஸாக இருக்கும். ஷூ வைக்கிறது, ப்ராமு, சைக்கிளு இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். தம்பியோட 2 சைக்கிளு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களுடைய வீடு. ரொம்பவே சின்ன வீடு தான். 3 பெட்ரூம் தான். இன்னும் திங்ஸ் எல்லாம் வாங்கி போட வேண்டியது இருக்குது. வாங்கிக்கலாம். ஏன்னா இதுவே வந்து எங்களுக்கு போதும். இந்த சின்ன வீட்டில் வந்து எவ்வளோ திங்ஸ் எங்களால் வாங்கி போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் வாங்க போகிறோம். நான் முக்கியமாக இன்னும் செட் பண்ண வேண்டியது கிச்சன் தான். கிச்சன் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதோட நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.